வணக்கம் நண்பர்களே, ஏகேஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாக 1 மணி நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இட்லி தோசை மாவு சரியாயிடுச்சுன்னா நமக்கு டக்குன்னு ஊற்றக்கூடிய 1 மணி நேரத்தில் இந்த டிஃபன் நம்ம ரெடி பண்ணிடலாம். இது புளிக்க வைக்கணும்லாம் தேவை கிடையாது. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா பச்சரிசி நான் எடுத்துருக்கேன். பச்சரிசி இந்த கப்பால் ஒரு 4 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். அதே கப்பால் துவரம்பருப்பு, அதாவது நம்ம சாம்பாருக்கு பயன்படுத்தக்கூடிய துவரம்பருப்பு இருக்குது இல்லைங்களா, அது இந்த கப்பால் 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 4 கப் பச்சரிசிக்கு 2 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதோட காரத்துக்கு பார்த்திங்கனாக்கா வரமிளகாய் ஒரு 7லேருந்து ஒரு 8 மிளகாய் போல் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும். அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா தண்ணி ஊற்றி களைஞ்சிட்டு நல்ல தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இல்லை 1.5 மணி நேரம் ஊறினாலும் பரவாயில்ல. பட் உங்களுக்கு அவசரமாக செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடட்டும். இப்போ எல்லாத்தையும் நல்ல தண்ணி ஊற்றியே நீங்கள் ஊற வச்சுருங்க. நீங்கள் அரைக்கும்போது கூட நான் களைஞ்சி ஊற்றிட்டு நம்ம நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா இதை நம்ம அரைக்கும்போது அதே தண்ணியை கூட பயன்படுத்தி நம்ம மாவு அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடட்டும். அதுக்குள்ளே நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே இருக்க ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச பொருள் எல்லாமே நல்லா ஊறி நல்லா கரெக்டாக அரைக்கக்கூடிய பதத்துக்கு இருக்குது. நீங்கள் ஊற வச்சுருக்க அளவுக்கு ஏற்ற போல் நீங்கள் மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ போட்டு அரைச்சிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். நீங்கள் எந்த அளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அதோடு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். ஆல்ரெடி கொஞ்சம் நான் மாவு அரைக்கும் போதே உப்பு சேர்த்து அரைச்சதுனால கொஞ்சம் பத்தலை. அதனால் இப்போ மறுபடியும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்களாம் அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க. அதுபோல் அரைக்கும்போது நம்ம தோசை மாவு பாத்திரத்துக்கு அதை தண்ணி ஊற்றி கலந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். அரைக்கும்போது ஓரளவுக்கு மாவு திக்காக இருந்தால் கூட மறுபடியும் நீங்கள் தண்ணி ஊற்றி அதை தோசை மாவு பாத்திரத்துக்கு இது போல் இந்த பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம கல்லில் தோசையாக அதை இடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கல் நல்லா சூடு பண்ணிடலாம். நமக்கு தேவையான சைஸுக்கு மாவு கல்லில் ஊற்றிட்டு நம்ம வழக்கமாக தோசை ஊற்றுற போல் நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற போல் நம்ம மெலிசாக கூட இதை நல்லா தோசை பதத்துக்கே நம்ம இதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மேலால் தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப புளிக்க வைக்கலாம் தேவை கிடையாது. நம்ம அந்த ஊறக்கூடிய டைம் மட்டும்தான். டக்குன்னு நம்ம மிக்சியில் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா செவக்க விட்டு அடுத்த பக்கம் திருப்பி போட்டு இதையும் வேக வச்சிடலாம். இதன் கூட பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.